வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்களே. நான் சும்மா அப்படி வண்டி எப்படி நிற்கிது என்ன, அதை வண்டியை நிறுத்தினார் ஒருத்தர். அதுக்கு வண்டி நகராமல் கல்லை விடா அப்படிங்கிறாரு. 4 கல்லை 4 பேர் எப்படி அடுக்கிறாங்க அப்படிங்கிற விதத்தை பார்த்தேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ மேலோர் சிறியோர்லாம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தர்லேருந்து ஒரு டிப்ஸை எடுத்துக்கணும். அவங்க பாருங்கள், அவ்வளோ கல்லையும் அத்தனை தடவை குனிஞ்சு நிமிந்து ஒருத்தர் தூக்கி போடுறாரு, எடுத்து திருப்பி குனிஞ்சு அந்த இடத்த வைக்கணும். முதல்ல இப்போ குனிகிற மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா கல் மேலே மேலே வர வர குனிய வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் அந்த பேஸ்மெண்ட்டு எவ்வளோ தூரம் அதை அடுக்கிறதுக்கு அந்த டிசிப்ளின். நம்ம என்ன சொல்கிறோம், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கார்பரேட்டில் தான் இதெல்லாம் பண்ணுறதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இல்லை, வாட் இஸ் அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் அ பர்சன். நல்ல ப்ராடக்ட் வந்திருக்குங்கன்னா கூட அதை ப்ராப்பராக வச்சுருக்கும்போது தான் அது வேல்யூபிளாக இருக்கும். நேற்றுக்கு நடந்த ஒரு நிகழ்வு நான் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது என்னென்னா, என்கிட்ட ஒரு மேடம் எப்பொழுதுமே சுகர் ஃப்ரீக்காக சுகர் ஆல்ட்டுன்னு நம்மள்கிட்ட ஒரு பவுடர் இருக்குது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, சுகர் போட்டுக்காமல் எனக்கு ஸ்வீட்னஸும் வேணும் சார், ஆனால் கெமிக்கல் இல்லாமல் என்கிட்ட அந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா 100 பேக்கெட் 110 ரூபா தான். ஓகே, இதை அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் போட்டுக்க மாட்டாங்க. சில பேர் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க அப்படின்னு. ஸோ எது போட்டாலும் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ்னால சுகர் ஏற்றும். அதை ஏற்றாமல் இருக்கிறதுக்கு உண்டான சுகர் ஃப்ரீ சுக்ரோஸ் பேஸ்டு உண்டான பவுடர் தான் அது. அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டு ஒருத்தங்க வரும்போது எனக்கு சுகர் இருக்குங்க, சக்கரை போடாதீங்க அப்படி. நான் இந்த சுகர் ஆல்ட்டை போட்டு சாப்பிடுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகர் ஆல்ட்டை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அவங்க நேத்திக்கு கூப்பிட்டாங்க. அதாவது நான் கொடுத்த கேகே நகரில் இருக்காங்க, அந்த மேடம் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறவங்க. அவங்களோட ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆன பீப்புள் இதை நேத்தி கேட்டாங்க. 110 ரூபா தான் பேக்கெட்டுங்க, ஆனால் நாங்கள் ஏற்கனவே சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணுவோம், ஆனால் இது கெமிக்கல் இல்லாது அப்படின்னு சொன்னதுனால நான் அதை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேங்க, எனக்கு ஒரு பேக்கெட் அனுப்பி கொடுங்க அப்படின்னாரு. இப்போ 40 ரூபா தான் கொரியரோட, 150 ரூபான்னு. எதாச்சும் தில்லைநகர் போகும்போது சரி அப்படியே வயலூர் ரோடு தானே, நேராகவே கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு போகும்போது அவங்கள்ட்ட அந்த நேராக பார்க்குற வாய்ப்பு, அதாவது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது யூ ஹாவ் டு கிரியேட் பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் வெரி வெல் ரீச் த பீப்புள் இன் டெப்த். நான் அவங்கள்ட்ட முதல்ல சொன்னேன், நான் முதல் தடவை நீங்கள் நம்ம சென்டர் எல்லா ப்ராடக்ட்டையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கொரியரில் அனுப்புறது ஈஸி. நீங்கள் லோக்கலாக இருக்கிறதுனால, வெளியூராக இருந்தால் நாங்கள் வீடியோ காலில் வருவோம், என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ கேட்டிங்கன்னா அதை நம்ம காமிச்சிருவோம், அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா 4 புக்கு வச்சுருக்கோம். நம்ம என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா மனமும் உடலும் தான் மெயின் திங். இந்த மனமும் உடலும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பமாக வாழன்னு ஒரு புக்கு கொடுக்குறோம். அப்புறம் வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்க, ஆரோக்கியம் காக்கும் மக்கு, ப்ரெஷர் நோய் தீர்க்கும் முத்திரைகள். இந்த 4 புக்குமே வெறும் 120 ரூபா அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். சொன்ன உடனே சார் கொடுங்க சார், பண்ணுறேன் சார். அதை ஒரு பக்கத்தை எடுத்து படிக்க சொல்லுவோம். அதாவது என்னென்னா, சின்ன சின்ன விஷயத்துலையே நமக்கு நிறைய டூலு சொல்யூஷன் கிடைக்குது. நம்ம பெரிய பெரிய செலவு பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் அது தட் வில் ஹேவ் அ ஹை இம்பேக்ட். அதை தவிர நான் ஐ வாஷ் கப்பு சொன்னேன், 20 ருபீஸ் தாங்க ஐ வாஷ் கப்புன்னு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே தைலம் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். சளியும் பிடிக்காது, தலைவலியும் வராது, தும்பலும் வராத ஒரு தைலம், வெறும் 120 ரூபா தான். ஸோ அதையும் சொன்னேன். ஸோ சொன்ன அடுத்த செகண்டு, சார் எனக்கு பல்பொடி ஒன்று வேணும் சார், நீங்கள் பல் பற்றி சொன்னீங்க, அந்த ஒரு பல்லு கண்ணுக்கு வேலை செய்யுது, ஒன்று ஹார்ட்டுக்கு வேலை செய்யுது, எப்படிங்க அப்படின்னா அந்த பல்பொடியை யூஸ் பண்ணிங்கனால உமிழ்நீர் மூலமாக உள்ளே இருக்கிற டிசீஸை சரி பண்ணுற டூல் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டூத் பவுடர் வேணுங்க. என்ன எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அதனால் சில இடத்துல எங்கெங்கே நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உத்வேகப்படணும். நம்ம என்ன தான் நம்ம சத்தையாக சில விஷயங்கள் சொன்னாலும் அதை மக்கள் அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ரொட்டீன் திங்கிங், டிஃப்ரெண்ட் திங்கிங், எக்ஸ்ட்ராடினரி திங்கிங்னு 3 இருக்குது. செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ரொட்டீன் ஆக்ஷனே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். இன்றைக்கி கூட ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் ஒரு சேமிப்புனா என்ன, எப்படியெல்லாம் சேமிக்கலாம், அதாவது ஒரு வீடு கட்டணுமா, கட்டுறதுக்கு என்னென்ன ரூல்லாம் அப்ளை பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சில இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நாலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா we can very well be useful for our family, useful for our life,
வித் ஹாப்பினஸ் we can very well travel. இல்லை டிஆர்வி திருச்சியில் நன்றி நண்பர்களே. டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி we are giving lot of information to the society, create a happy families. நிறைய மகிழ்ச்சியான குடும்பங்களை உருவாக்கணுங்கிறத நம்மளோட பிளான். ட்ரை டு யூட்டிலைஸ் இட். ஆல் த பெஸ்ட் தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட். நிறைய பேர் விருப்பம் உள்ளவர்கள், சார் நானும் நல்லா இருக்கணும் சார், குடும்பத்தில் நல்லா இருக்கணும் சார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வேணுங்கிறவங்க 8754705671 தொடர்பு கொள்ளுங்க. மகிழ்ச்சியே வாழ்க்கை. நாம் ஒரு நாளும் மகிழ்வாக கொண்டாடுவோம். இன்றைக்கி என்னென்னா நல்லதை கூட மக்கள் பிலீவ் பண்ணுறதில்ல, அதெல்லாம் அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. நேற்று ஒரு இடத்துல போய் சொல்கிறேன், அதாவது என்னென்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் மட்டும்தான் கரெக்டான ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்லவர்களை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அதை எடுத்துக்கோங்க. தட் வில் ஹெல்ப் யூ லாட். நன்றி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அ லாட்.